ஏன்னா சுத்தமாக இன்டர்நெட்டே கிடைக்கலங்க. நம்ம கேமரா இருட்டிடுச்சுங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுதுங்க. 7:10 ஆகுது கரெக்டாக. வந்து நம்ம இந்த இடத்துல டென்ட்டு போட போகிறோம். நம்மளை சுற்றி வரும் காடுங்க, ஃபுல்லாக காடுங்க நம்மளை சுற்றி. வந்து நான் தனியாக தான் இருக்கேன், இந்த இடத்துல யாருமே இல்லைங்க. பார்த்துக்கலாம், இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போது. நம்ம யூமிகோ ஃப்ரெண்டில் இருக்குங்க. நம்ம யூமிகோ தான் நமக்கு லைட் அடிக்குது. வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல டென்ட்டு போட போகிறோம். ஃபுல்லாக ஒரே ஏதோ சவுண்ட்லாம் கேட்குதுங்க. ஃபுல்லாக நம்மளை சுற்றி கிச்சு 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 கிச்சின்னு நிறையா சவுண்டு கேட்குது. தவக்கெல்லாம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ நிறையா சவுண்டு கேட்குது. ஸோ வந்து இந்த என்னோடய டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நைட் நம்ம டென்ட்லாம் தங்க போகிறோம். பாம்புலாம் வரும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். டென்ட்டு போட்டு நம்ம மூடிட்டா பாம்பு சும்மா அது வந்து கொத்தலாம் கொத்தாது, கடிக்கவும் கிடைக்காது. பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம டென்ட்டு போட போகிறோம். இப்போது இருக்குங்க, இங்கே டென்ட்டு போட போகிறோம். டென்ட் நம்ம எடுத்துக்கலாம். பைக்கில் வர ரேடியேட்டர் ஓடுதுங்க. நம்மளை சுற்றி யாருமே இல்லைங்க, நம்ம மட்டும்தான். மழை வரதுனா நம்ம டக்குனு போடணுங்க டென்ட்டை. ஐயோ 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 ஈஸியாக போட்டுடுறா. ஐயோ மழை பெய்யுதுங்க. கேமரா வச்சுருக்கேன். இப்போ போலீஸ் அண்ணா வந்தாங்க. வந்து இந்த இடத்துல டென்ட்டு போட பெர்மிஷன் வாங்குனீங்களா, ப்ரைவேட் பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. சார் இதுமாரி பாண்டியிலேருந்து வந்திருக்கேன் சார், மழை வேறு வரப்போகுது சார், நான் சார் டென்ட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து ரொம்ப லாங் போகிறோம் சார், ஆனால் இங்கே டென்ட்டு போட்டு நான் வந்து காலைல எழுந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட சொன்னேன். வந்து கேமரா சாருக்கு எடுத்துகிட்டு போனேன். சார் வந்து என்ன சொல்லிட்டாங்க, வந்து கேமரா எடுத்துகிட்டு வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் டீசெண்டாக அப்படியே வச்சுட்டாங்க இந்த இடத்துல. வந்து நம்ம இப்போ 2 கம்பி கனெக்ட் பண்ணி வச்சு நம்ம டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இருக்காது பாருங்க, ட்ரெயின் லேயர் நம்ம அப்படியே அவுத்து கட்டிடலாம் மேலே. டென்ட்டு போட்டு முடிச்சாச்சுங்க. என்னடா நிற்கிச்சு டென்ட்டு அங்கே தள்ளி வச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க காற்றுல எப்படி பறந்துச்சுன்னு. அதனால் நான் என்ன பண்ணேன், டென்ட்டை வந்து அது வரைக்கும் தள்ளி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த நூலை எடுத்து நம்ம அந்த கயிறு எடுத்து நம்ம அந்த பாறையில் கட்ட போகிறோம். வந்து கொஞ்சம் டென்ட்டு பறக்காது பாருங்கள், கீழே அப்படியே தூக்கிட்டு பாருங்கள். நம்ம உள்ளே போயிட்டோன்னே ஓரளவு பறக்காமல் இருக்குங்க டென்ட்டு. இவ்வளோ டென்ட்டு போட்டு முடிச்சாச்சு. நம்மளோட பேக் எல்லாமே எடுத்து போயிடலாம் உள்ளாரோம். டென்ட்டு போட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம டென்ட்டில் மேலே அது நவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் வச்சாச்சு. மேலே ரெயின் லேயர் இருக்குங்க. ஸோ வந்து மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காரில் உள்ளதுங்க. காரில் உள்ள ஒரு பார்ட்ஸ் வச்சு நான் இந்த நூல் வெளியே வராமல் இருக்குதா தூக்கி போட்டேன். வெயிட்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ நம்ம இப்போ கல் தேடுவோம். கல் இருந்தால் பார்க்கலாம். இருங்க இந்த கல் எடுப்போம். இந்த கல் ஓகே தான். ஐயோ எங்கேயா விட்டு பாம்பு இது வந்து கடிச்சிட போகுதுங்க நம்மளை. சரி பார்த்துக்கலாம். அப்படியே இங்கே ஒரு கல் வச்சாச்சுங்க. வச்சாச்சு பாருங்கள். இப்போது அந்த சைடு நம்ம இன்னும் கரெக்ட் பண்ணவே இல்லைல்ல, அங்கே ஆல்ரெடி குழியில் தாங்க இருக்குது. ஓகே கிராஸாக போட்டாச்சு டென்ட்டு ஓரளவுக்கு ஃபைனுங்க. நம்ம டென்ட்டு போட்டு முடிச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா அதோ இங்கே கல் வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் கீழே கல் வச்சுருக்கேன், அப்புறம் அங்கேயும் கல் வச்சுருக்கேங்க. அப்புறம் காரில் உடஞ்சி போன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது வெயிட்டாக இருந்துச்சா அதை வச்சுட்டேன். காற்று வந்து எந்த திசையில் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திசையில் அடிக்குதுங்க. நம்ம டென்ட்டு இந்த இடத்துல தனியாக போட்டால் ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காற்று இந்த இடத்துல அடிக்கும் போது நவுந்துடும் கண்டிப்பாக. ஸோ வந்து இப்போ காற்று இந்த திசையில் அடிக்கிறதுனால நவுந்தாலுமே வந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் வந்து பேக்கப் பண்ணிக்கும், அது கொஞ்சம் சேவ் பண்ணி காத்துக்கும் இந்த கம்பி. ஸோ நம்ம டென்ட்டு போட்டு முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டென்ட்டு பக்காவாக இருக்குங்க. நான் நினைஞ்சிருக்குன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, டென்ட்டு பக்காவாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நல்லா இது பண்ணி, இந்த இடத்துல அந்தளவுக்கு கட்ட முடியலைங்க. என்னால் ஒரு இது மட்டும் கட்டி வச்சுருக்கேன், பட் இங்கெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மழை வந்தால் நம்ம காலியாகிடும். என்னடா இன்றைக்கி யூமிக்கோ ஆன்லேயே வச்சுருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா யூமிக்கோ ஆனில் வச்சா தாங்க கரெக்டாக இருக்கும். பெட்ரோல் லாஸ் ஆகுதுன்னு நினைப்பீங்க. பெட்ரோல் மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபி பெட்ரோல் லாஸ் ஆகும், இல்லை 30 ரூபி பெட்ரோல் லாஸ் ஆகும். நம்ம வந்து வெறுசாக லைட் போட்டு வச்சுருந்தீங்கன்னு பேட்ரி அப்படியே டவுன் ஆகிடும். அதனால் வந்து நான் ஆன்லேயே வச்சிட்டேன் பைக்கை. இது வந்து ஒரு இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. எனக்கு வந்து நம்ம யூமிக்கோ எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது பார்த்திங்களா இல்லையா? இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்தது நம்ம யூமிக்கோ தான். அப்புறம் யூமிக்கோ நம்ம கடைசி வரைக்கும் மறந்துடவே கூடாதுங்க. எவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்துருக்கு பாருங்க லெவல். அந்த ஹெல்மெட், அப்புறம் நம்ம ஃபோன் உள்ளே இருக்குங்க. 76% ஏறிடுச்சு சார்ஜ். ஹெல்மெட் பக்காவாக இருக்குது. இவ்வளோ நேரம் மழை பெய்யாமல் இருந்ததுக்கு கடவுள் தாங்க நன்றி சொல்லணும். இப்போ வந்து நம்ம மப்பு பாருங்கள், மேலே பாருங்கள், அப்படியே இருட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், சரியா? ஃபுல்லாக காடுங்க, சுற்றி காடுங்க, சுற்றி மலை பிரதேசம் தாங்க பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி காடு தான். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி தனியாக தான் சேவ் பண்ண போகிறோம். நம்ம டென்ட்டு தான் இருக்குது, நம்ம யூனிக்கோ இங்கே இருக்குது, நம்ம டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டென்ட்டை ஓப்பன் பண்ணிடலாங்க. ஐயோ, ஜிப்பு 2 ஜிப்பு இருக்குங்க. உள்ளே ஒரு ஜிப்பு, வெளியே ஒரு ஜிப்பு இருக்குது. அதாவது ஒரு ஜிப்பு தான், பட் ஆனால் 2 பக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்குதுங்க, இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரே ஜிப்பில் 2 பக்கமும் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது மேலே உள்ளது ரெயின் லேயர். இப்போ நம்ம நார்மல் லேயரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நார்மல் லேயரை ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே கொண்டு வரணுங்க இப்போது. ஓகேங்க, டென்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. டென்ட் உள்ளே செம்ம க்ளீனாக இருக்குது பாருங்கள். வா, நம்மளோட திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சாச்சுங்க. நம்ம ஹெல்மெட், அப்புறம் கோப்ரோ எல்லாமே உள்ளே இருக்குது. அப்புறம் நம்ம பேக்லாம் உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அப்படியே இப்படியே உள்ளே போகிறோம். எங்கேப்பா போகுது? ஓகே, டென்ட்குள்ளே வந்தாச்சுங்க. ஆமாம், ஐயோ, அப்படியே சவுண்டாக இருக்குங்க. பக்கத்தில் டாக்லஸ் சவுண்டுங்க, ஃப்ராகு நல்லா சவுண்டு போடுது, டிக்கி டிக்கி டிக்கின்னு சவுண்டு போடுதுங்க. ஐயோ, செமையாக இருக்குங்க. செமையாக இல்லை, இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு பயன்றதே சுத்தமாக இல்லைங்க. சோலோ ரைடாக வந்து அழகாக டென்ட்டை போட்டு செமையாக படுத்துட்டேன். சூப்பர், வேறு லெவலுங்க. நல்லா இருக்குங்க டென்ட்டில் ஸ்பேஸு. டென்ட்டை மூடிடலாங்க. ஓகே, டென்ட்டை மூடியாச்சு. அப்புறம் எங்கேப்பா இன்னொரு ஜிப்பு? நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம டென்ட்டுங்க. நிதிஷே, பாம்பு இது வந்துட போகுது. பாம்பு வந்துங்க, இப்போ நீங்கள் பாம்பு பிடிக்கிறதுலாம் பார்த்துருக்கீங்களா? பாம்பு நிறைய பேர் பிடிப்பாங்களா? அப்போ வந்து ஒரு சாக்கு பையில் தான் பாம்பு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இதனால் வந்து இப்போ பாம்பு இப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். இப்படி தான் பண்ணணுமே தவிர உள்ளெல்லாம் வராது. ஸோ வந்து நம்ம பயப்படவே தேவையில்ல. எதுவுமே நம்மளை உள்ளே வர முடியாது. நமக்கு இப்போ என்ன ஒரு பயனா வந்து, இப்போ அங்கேருந்து ரோடு இருக்குது, நமக்கு அங்கேருந்து இப்படி ரோடு அப்படி வருது இல்லைங்க. ஸோ வந்து அந்த ரோட்டில் ஏதாவது வண்டி வேகமாக வந்து இல்லை டக்குன்னு நம்மளை மேலே மோதிட்டால் தான் பிரச்சனை. அதாவது பார்த்திங்கன்னா வந்து ரோடு வந்து எங்கே இருக்குது கரெக்டாக, கொஞ்சம் ரோடுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தாங்க. பட் ஆனால் ஏதாச்சும் ஒரு வண்டி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் எதிர்பாராமல் ஏதாச்சும் வந்து ஒரு மோதுனா நம்ம அப்படியே இங்கே சரியாக நசிங்கிடுவோம். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம எப்பயுமே ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கக்கூடாதுங்க லைஃப்பில். சில பேர் சொல்லுவாங்க பாசிட்டிவாக மட்டும் யோசி, பாசிட்டிவ் மட்டும் பண்ணு, பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம முழுக்க பாசிட்டிவாக இருந்தால் அப்புறம் நம்ம நெகட்டிவாக நடக்கும்போது லைஃப்பில் நம்ம நிறையா விஷயம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஒரு 100ல் ஒரு 90% நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். மீதி 10% கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கணும். நெகட்டிவ் கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சில இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். எப்போயுமே வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நமக்கு அதெல்லாம் எதுவுமே ஆகிடாது,
எந்த பிரச்சனையும் வராது நமக்கு. அப்படி இப்படி நம்ம நினச்சா லைஃப்பில் நம்மளோட மிட்டால் வேறு யாருமே இல்லை. ஸோ வந்து ஏன்னா இது என்னோடய அனுபவத்தில் நான் ஷேர் பண்ணுறேன். நானும் அதிகம் பாசிட்டிவாக தான் இருப்பேன். பாசிட்டிவாக இருந்து எனக்கு நெகட்டிவாக நடக்கும்போது வந்து செட் ஆகாது, ரொம்ப மனசு வலிக்குதுங்க. ஒரு 100% பாசிட்டிவாக இருப்பேன் எப்போயுமே. டக்குன்னு நெகட்டிவாக நடக்கும், அப்போ வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பாசிட்டிவ் பர்சன்டேஜ் நம்ம 90 வச்சுட்டு பேலன்ஸ் 10 வந்து நெகட்டிவ் கொடுத்தா தான் நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஒரு இடத்துக்கு வந்து நமக்கு எல்லாமே நல்லது நடந்துரும்னு நினைக்க முடியாதுங்க லைஃப்பில். அப்பப்போ சின்ன கஷ்டங்கள் இருக்கும். இதுவும் கஷ்டமாக இல்லையான்னு கேட்டால் இது டெஃபினட்டாக அது ஒரு கஷ்டமான ஒரு இதுதான். இப்போ சிங்கிளாக இருந்து டென்ட்டு போட்டு பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஏன் டென்ட்டு போட்டோன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னால் ரூம் கூட எடுத்துருக்க முடியும், பட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ரூம் எடுக்கிற பட்ஜெட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட்டு இன்னும் நம்ம நல்லா ரைட் பண்ணலாம். அதனால ஒரு ரீசன் இருக்குங்க, நிறைய ரீசன் இருக்குது நான் டென்ட்டு போட்டதுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் அன்சேஃப் தான். என்ன நிதிஷே, அவனுக்கு திமுறு தானே, கொழுப்பு தானே, இந்த மாதிரி இடத்துல வந்து டென்ட்டு போடுறியே, அதுவும் தனியாக வந்து டென்ட்டு போடுறியே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தோணும். பட் பரவாயில்லைங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம கிவ் அப் பண்ணவே கூடாது. கெத்தாக பண்ணணும், கெத்தாக முடியுன்ற மாதிரி நம்ம நினைக்கணும். எப்போ நம்ம எப்பவுமே நம்ம முடியும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினச்சா லைஃப்பில் சக்ஸஸுங்க. ஸோ வந்து இந்த 10th டே எப்படி இருந்துச்சு, இந்த 10th டேயோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவில். ஓகேவா? லவ் யூ ஸோ மச். NRF நிதிஷ் ரைடர் 18 ஃபேமிலி. NRFன்னு வைக்கலாமா, இல்லை NR ஸ்குவாடுன்னு கூப்பிடுவா, இல்லை NR18 ஸ்குவாடுன்னு கூப்பிடுவா, என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு NRF பிடிச்சிருக்கு பர்சனலாக. பட் வந்து இது நான் மட்டும் முடிவு பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. ஓகேவா? லவ் யூ ஸோ மச். நம்மளோட ரைடிங் கியர்ஸ்லாம் நம்ம கழட்டி வச்சாச்சுங்க. ஸோ வந்து இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போது தனியாக வந்திருக்கோம். ரைடு எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க, வேறு லெவல் பண்ணிடலாம். நம்மளை சுற்றி ஒரே விலங்குகள் சவுண்டாக கேட்குது, குட்டி சின்ன விலங்குகள், பாம்பு சவுண்டு சூசுன்னு கேட்குது நிறைய இடத்துல. ஸோ வந்து இப்போ டைம் எத்தனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 8:30 ஆகுதுங்க, நைட் 8:30 ஆகுது. ஸோ வந்து நம்ம இப்போது வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். வீடியோ எடிட் பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியும். நான் வந்து இந்த 10th டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இன்டர்நெட்டே கிடைக்கலங்க. நம்ம மொபைல் பாருங்களேன், சுத்தமாக இன்டர்நெட் இல்லைன்னு காட்டுது. ஸோ வந்து தெரியுதா உங்களுக்கு? சுத்தமாக இன்டர்நெட் இல்லைங்க. என்ன நிதிஷே, புதுசாக இந்த இடத்துல டென்ட்டு போடுற, என்னாச்சு உனக்கு? ஃபுல் டைம் ட்ராவலராக மாறிட்டியா? பார்க்கவே புதுசாக ஏதோ பண்ணுறேன், என்னென்னோ பண்ணுற புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேள்விலாம் இருக்கும். ஸோ வந்து நம்மளோட பேக் இங்கே தாங்க இருக்குது. பேகு, நம்ம ரைடிங் கியர்ஸ் எல்லாமே இங்கே வச்சாச்சு. நம்ம ரைடிங் கியர்ஸ்லாம் கழட்டிட்டான் முன்னாடியே. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பில்லோங்க, ஏர் பில்லோ இது. ஸோ வந்து இதை ஊதுறது ஓட்டது இருக்குது பாருங்க, இங்கே தான் ஹோல் இருக்குது, நம்ம இங்கே தான் ஊத போகிறோம். இதுங்க அப்படியே ஊதி நம்ம இதை ஊற்றிட்ட பிறகு நம்ம அப்படியே படுத்துக்க வேண்டியதாங்க இதில் தலையை வச்சு. ஸோ வந்து என்ன நிதிஷ் புதுசாக பண்ணுற, என்ன நிதிஷ் என்ன புதுசாக பண்ணுறீங்களே, என்ன நிதிஷ் தம்பி புதுசாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ வந்து நம்ம ட்ராவலராக மாறிட்டோம் ஃபுல்லாகவே. இனிமேல் நம்ம ஃபுல் டைம் ட்ராவல் தான் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் நம்ம இப்படிலாம் பண்ணி நம்ம அடாப்ட் ஆகிறது தப்பே கிடையாது. ஸோ அதனால தான் பண்ணுறேன். ஸோ வந்து நிதிஷ் இந்த இடம் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃபே கிடையாது. சரியான அன்சேஃபான இடத்துல நான் இப்போ டென்ட்டு போட்டிருக்கேன். என்னை சுற்றி ஒரே சவுண்டாக இருக்குங்க, பக்கத்தில் யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். நான் மட்டும் தனியாக டென்ட்டு போட்டிருக்கேன். சோலோ ரைடர் நிதிஷ்ன்னு கேட்டால் ஆமாங்க, சோலோ ரைடு தான். என் கூட ஒரு ரைடர் வந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம்னால அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு 10 days 1 monthலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் அவங்க ஒரே நாளில் போயிட்டாங்க, அவங்க பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கனால. ஸோ வந்து என்னென்ன அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு டிமோட்டிவேட் ஆகிட்டேன். டிமோட்டிவேட் ஆகி லைட்டாக வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம டிமோட்டிவேட் ஆகக்கூடாது, நம்ம பண்ணுறோம் நிதிஷ், உன்னால் முடியும் பண்ணுறான்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. ஓகேங்க, பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், சும்மா பிரித்து மேஞ்சிடலாம், அடித்து நவுத்த வேண்டியதாங்க. ஸோ வந்து நம்மளோட பில்லோங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது நான் தனியாக வாங்கினேன் இந்த பில்லோ. ஸோ வந்து அப்படியே வச்சு படுத்துக்கலாம். அப்புறம் இது இன்னொரு பில்லோ, இதுதான் ஏர் பில்லோ நான் காட்டினேன்னா அது ஏர் பில்லோ. அப்புறம் இந்த பேகுக்குள்ளே நம்மளோட கேஜெட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ வந்து இது என்னடா நிதிஷ் நனைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உள்ளே வந்து ஒரு ரெயின் கவரில் தாங்க எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம், மேலே மட்டும் தான் நனையும், உள்ளே நனைய சான்ஸே இல்லைங்க. ஸோ வந்து நம்மளோட பேகு இங்கே இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேப்டாப் இருக்குது. பேக் உள்ளார இது இருக்கு பாருங்கள், நம்மளோட லேப்டாப் தோ இருக்குது. லேப்டாப்பில் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குங்க. நிதிஷ் லேப்டாப்புக்கு சார்ஜ்லாம் எப்போ நிதிஷ் போடுற, எப்படி நிதிஷ் என்ன போடுறீங்க, எப்படி நிதிஷ் தம்பி போடுற அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம எங்கேயாவது சாப்பிட அங்கே எங்கேயும் போகும்போது
ஏதாச்சும் ஒரு கடையில் போய் டக்குன்னு நம்ம போட்டுக்கொண்டு தான். அதுவும் கேரளாவில் மழை பெஞ்சு தான் இருக்குது. ஸோ வந்து ஹோட்டலில் கொஞ்சம் டைம் எடுத்தால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பட் மழை பெய்யாத ரீசன் ஆச்சு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம லேப்டாப் சார்ஜ் போட்டுக்கலாம், மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், டக்குன்னு ஏறிடும். OnePlusக்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் போட்டால் ஏறிடும். ஐஃபோனுக்கும் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து ஃபாஸ்ட் ஆகிடும். நம்ம லேப்டாப்லேயும் சார்ஜ் ஃபாஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து என்ன நிதிஷ் நெக்ஸ்ட் என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம காலையில் கொஞ்சம் நம்ம இங்கே வாகமானில் இன்னும் கொஞ்சம் பிளேஸ் கவர் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம மூணார் போயிட வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் இன்னொரு சூசைட் பாயிண்ட் வியூ ஒன்று இருக்குங்க. ஸோ வந்து அங்கே போய் நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம மூணார் கிளம்ப வேண்டியது தான். மூணாரில் வாட்டர் ஃபால்ஸ் அதுமாதிரி நம்ம நிறையா கவர் பண்ணலாம். ஸோ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை அள்ளி தெளிச்சிட்டே இருங்க. எப்போவுமே நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க என் தம்பிங்க. நீங்களும் நாளைக்கு ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ணுறோம்னா தாராளமாக பண்ணுங்கள். ஸோ வந்து எல்லாத்துக்கும் நான் அடாப்ட் ஆகிடணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் நம்ம அடாப்ட் ஆகிடணும். எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருந்தால் நம்ம தாராளமாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணுறது டஃப்பாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறது கஷ்டம் தான். பட் நான் பிடிச்சி செய்கிறதுனால எனக்கு அது ஒரு கஷ்டமாகவே தெரியல. எங்கே விட்டாலும் நான் போய்டுவேங்க. எவ்வளோ தூரம் ஆனால் பைக்கில் போய்டுவேங்க. அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம இப்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொட்டலாம். நான் அது உள்ளே தனியாக எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கவர் உள்ளே அவுத்துட்டாங்க ஃபுல்லாகவே. ஸோ வந்து நம்ம உள்ளே வந்து பவர் பேங்க் இருக்குது. அதுக்கான சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தேங்க கொஞ்சம். இது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ, தண்ணி பாட்டிலு, அப்புறம் சாக்லேட்டு, அப்புறம் ஃபுல்லாக தண்ணி பாட்டில் இருக்குது, அப்புறம் சார்ஜர் எல்லாமே இருக்குங்க உள்ளார. சரி ஓகேங்க. இப்போ ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமாக பேசிட்டேன். நம்ம கொஞ்சம் ஃபன்னாக நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம். என்ன நிதிஷ் உங்களுக்கு என்ன நிதிஷ் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். என்ன நிதிஷ் என்ன ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் உங்களுக்கு. பக்கத்தில் ஃபுல்லாக யாருமே இல்லைங்க. தனிக்காட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ வந்து அது இந்த இடத்துல அன்சேஃபான ஒரு இடத்துல டென்ட்டு போட்டுட்ருக்கேன். பரவாயில்லைங்க. ஒரு மாதிரி தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கனால வந்து ஆனால் எனக்கு எந்த ஒரு பயமும் தெரியலைங்க. எனக்கு வந்து ஓகே ஃபீல் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி தாங்க இருக்குது. நம்ம சாக்லேட் சாப்பிடுவோமா? ஆமாம் ஓகே இந்தாங்க அப்படியே நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிடவே இல்லைங்க நைட்டு இன்னும். நான் வந்து ஈவினிங் நான் 5:30க்கு மேலே தாங்க நான் சாப்பிட்டால. ஸோ வந்து இதை பாருங்கள் சாக்லேட். இது எனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில. பார்ப்போம், சாப்பிடுவோம். பசிங்குதுங்க. அதெல்லாம் சும்மா வரவரில் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ யூஸ் ஆகுது சாப்பிட்றதுக்கு. நெட்டு வேற இங்கே சுத்தமாக கிடைக்கவே மாட்டேதுங்க. நம்ம வந்து பில்லை ஊதிக்கிறாங்க. ஃபுல்லாகிடுச்சு. ஓகே. இந்த ஏர் பில்லோவுக்கு மேலே சாஃப்ட் பில்லோங்க. ஸோ வந்து நம்ம இப்படி தான் தூங்க போகிறோம். அப்படியே மேலே தலையை வச்சு படுத்துட வேண்டியதாங்க. அழகாக ஜம்முன்னு தூங்க வேண்டியதான். தூக்கம் வருமானு கேட்டால் வரும், கண்டிப்பாக வரும். நியூவான இடத்துக்கு வந்திருக்கோம்ல, வரும். ஸோ வந்து நம்ம இப்போ அப்படியே படுக்கலாங்க. அப்படியே படுத்துடுவோங்க. 10 ஸ்டே ஃபர்ஸ்ட் டைம் 10 ஸ்டே. ஆல்ரெடி ஏற்காடில் 10 ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் ஏற்காடில் அது மோசமாக கொடூரமான 10 ஸ்டே பண்ணியிருக்கேங்க. இந்த இடத்துல 3 பேர், நான் இங்கே என் 2 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்திருந்தோங்க. இதே டென்ட்டில் தான் படுத்திருந்தோம். அது வேறு மாரி. இதுதான் நான் தனியாக ஃபர்ஸ்ட் டைம் நான் 10 ஸ்டே பண்ணுறேன். ஸோ வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது. டென்ட்டுக்குள்ளே எதுவும் இல்லை, வெளில தான் கொஞ்சம் அது இதுவும் சவுண்டு கேட்டுருக்கு. கேட்குதா சவுண்டு? இதோ நம்ம எடிட்டிங் ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. லேப்டாப் ஆன் பண்ணிட்டேன். என்னப்பா ஆன் ஆக மாட்டேது லேப்டாப்பு? ஓகே ஆன் ஆகிடுச்சு. அப்பா சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. வேறு லெவல். செம்மையாக குளிருதுங்க. டென்ட்டுக்குள்ளே அவ்வளோ குளிருதுங்க. நம்ம லேப்டாப் ஆன் ஆகிடுச்சிங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நிறையா புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த ரைடில் எனக்கு கிடச்சிருக்கு. அப்பா நம்ம காலையில் விளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. காலைல நான் உங்களுக்கு வியூ பாயிண்ட் இங்கே காட்டுறேன். நம்ம லேப்டாப் ஆன் பண்ணியாச்சுங்க. எடிட்டிங் ஒரு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ப்ராப்பராக இருக்குங்க. ஆஹா நம்ம பில்லோ ப்ராப்பராக இருக்குது. வேறு லெவல். நைட் நம்ம டென்ட்டில் தூங்கிட்டு இருந்தோங்க. ஸோ வந்து அண்ணன் வந்து நம்மளை எழுப்புனாங்க. பிரதர் எந்த ஊர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ வந்து அண்ணா நீங்கள் எந்த ஊர்ண்ணே? நான் வந்து கேரளா தானா? கேரளா வந்து பாலாவா? ஸோ வந்து அண்ணன் தான் இப்போ நமக்கு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஜாலியாக இருக்குது அண்ணன் கூட பேசிகிட்டு இருக்குது. நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அண்டு நான் நாளைக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தேன். அண்ணன்ட்ட பேசினா கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிருக்கு. ஸோ வந்து நாளைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இளவிலா பூஞ்சிரா. என்ன ப்ரோ? இளவிலா பூஞ்சிரா ஸ்டேட்டு வந்து இளவிலா பூஞ்சிரா.
ஓகே அங்கேருந்து டேரெக்டாக மூணார் ஸ்ட்ரைட் மூணார். ஓகே ஓகே ப்ரோ. திஸ் ரோட் தானே ப்ரோ? ஸ்ட்ரைட் ரோடு. ஓகே ஓகே ஸ்ட்ரைட் மூணார். ஸ்ட்ரைட் பால. ஓகே ஓகே. அங்கே வந்து நேர ஸ்ட்ரைட் மூணார். ஓகே ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியும் வரல, ஒரு காருமே வரலங்க. அண்ணன் 2 அண்ணன் தான் வந்திருந்தாங்க. வந்து காரை இங்கே அங்கே கீழே தான் வந்தீங்களா? இல்லை இங்கேருந்து வந்து அங்கேருந்து. ஓகே ஓகே. கொஞ்சம் அன்சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டாங்க. காரை நம்ம டென்ட்டு போட்ட இடத்துலேயே பக்கத்தில் காரை நிறுத்திட்டாங்க. ஸோ வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock AM. ஸோ வந்து இன்னும் நம்ம ஒரு 2 hours இல்லை 3 hours நம்ம கொஞ்சம் அப்படியே இங்கேருந்து ப்ரிப்பேர் ஆகி கிளம்பிடலாங்க. கொஞ்சம் அப்படியே இந்த வியூ பாயிண்ட்லாம் காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஸோ வந்து இந்த ரைட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். சோலோ ரைடாக வந்திருக்கேன். ஸோ நிறையா லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸஸ் எனக்கு கிடச்சாங்க. புது பீப்புள்ஸை பேசினேன். நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் நியூ பீப்புள்ஸ் பார்க்கும்போது நிறையா லைஃப்பில் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேங்க. வந்து சோலோ ட்ராவல் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ சோலோ ட்ராவல். ஸோ வந்து நாளைக்கு நம்ம இளவேலா, பூஞ்சிரா, அப்புறம் மூணார்லாம் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ தானே கிளம்புறீங்களா? ஓகே. நாங்கள் அண்ணன் கூட தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது iPhone 13 Pro மினியா ப்ரோ? 13 வெறும் 13. ஓகே ஓகே. iPhone 13 நல்லா இருக்குங்க. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க 2 பேரும். ஸோ வந்து அண்ணன் கூட செம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக பேசினேன். நிறையா கற்றுக்கிட்டேன். நம்ம டென்ட்டு தான் இருக்குங்க. நம்ம டென்ட்டு இருக்குது. அப்புறம் நம்ம யூமிக்கோ இங்கே இருக்குங்க. இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க கிளம்புறேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes மேலே ஆகிடுச்சு. அவ்வளோதான், வேறு பிரச்சனை இல்லை. கிளம்பிட்டாங்க. ப்ரோ டாட்டா, பத்திரமா போயிட்டு வாங்க. சேஃப் ரைட். ஓகே ஓகே ப்ரோ, சேஃப் ரைட். பாய் ப்ரோ. கேரளா வந்தால் ஐ வில் கால் யூ ப்ரோ. ஓகே. ஓப்பன்லையா இருக்குது? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய். பத்திரம் போயிட்டு வாங்க.